guys, good morning. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா வந்து கார்த்தி பிக்கப் பண்ணிட்டு நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து 11 o'clock ஆகுது. நம்ம அப்படியே போய் கார்த்தி பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாம். அது எப்படி என்ன இதுன்னு நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, கார்த்தி இப்போ நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிடலாம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். கார்த்தி எப்போ வந்து லேட்டு தான், எப்போ சொன்னாலுமே வந்து ஒரு டைமுக்கு வர மாட்டேங்கிறான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போயிடலாம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து நம்ம திருமலகிரின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து ரெனியூவல் பண்ணுறாங்க. நேற்றே நான் வந்து அங்கே போய் விசாரிச்சு தான் வந்தேன். இங்கே ரெனியூவல் பண்ணிக்கலாமான்னா பண்ணலாம் அப்படின்னாங்க. நம்ம அந்த ப்ரைஸ்லாம் கேட்டேன். ப்ரைஸ் வந்து இப்போ சொல்ல முடியாது, நீங்கள் என்ன இயர் எல்லாமே வண்டி பற்றி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அங்கே போயிடலாம் கரெக்டாக. நான் ஷூட் பண்ணுறது வந்து ஹீரோ 5ல். இந்த கேமரா வந்து என்னதில்லை, என் ஃப்ரெண்டுது பிரேம் முத்து, அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு. கரெக்டாக வந்து இது நான் கோப்ரோ வாங்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த இது வாங்கியிருக்கேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, நம்ம சிஸ்டமில் போட்டு பார்த்தா தான் எனக்கே தெரியும். பட் வந்து நீங்கள் ஏதோ தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கரெக்டாக வந்துட்டோம். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேள்றான். என்னென்ன கூட்டணும்? தேர்ட் பார்ட்டிக்கு போட்டால் எவ்வளோ வருது? இல்லை தேர்ட் பார்ட்டி எங்களுக்கு 5 வருஷம் இருக்குது. வண்டிக்கே 5 வருஷம் இருக்குது. தேர்ட் பார்ட்டிக்கு ஒன்று எங்களுக்கு மட்டும் போட்டாங்க. இல்லை தேர்ட் பார்ட்டி வேணா இருக்குது, அது போட்டு எடுத்துக்கணும். புரியுதான்னு பாருங்க. போன்லையா டாப் காப்பி இருக்கு. நான் இதே தான் எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு அனுப்பவே இல்லடா. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரிய வம்ச சரத்குமார், இவர் தேவையான என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. அங்கே இப்போ கிளம்பியாச்சு. ஒரு 1 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது, அதனால நம்ம வந்து கிளம்பணும். நம்ம ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ கரெக்டாக நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கணும். என்னென்னா வந்து மைக் இல்லாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். மைக்கு வந்து ஆடிபிளான்னு எனக்கு தெரியல, அதனால் நம்ம ஒரு மைக்கு வாங்கி நம்ம கரெக்டாக வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மைக் வாங்கி போயிட்டுருக்கேன். இங்கே கரெக்டாக இங்கேருந்து 200 மீட்டரில் வந்து ஒரு குவாலிட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது குவாலிட்டி ஷாப்புன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் போய் நம்ம மைக் அங்கே தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இது கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாப், நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது. இது மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாமே 2 சைட்லையுமே வந்து செல்ஃபோன் கடை, செல்ஃபோன் ஷாப்பு. நமக்கு எங்கே இருக்குது அந்த கடைன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். சரி, இந்த கடையாக இருக்குமா கார்த்தி? அப்படியே பாரு கார்த்தி, எங்கண்ணே ஆடாது.
ஆனால் இந்த ஏரியாவில் ஃபுல் டிராஃபிக் தான். நான் நிறைய டைம் இந்த பக்கம் வந்திருக்கேன். நான் வண்டிக்கு நம்ம பெரிய வண்டி எடுத்துகிறதும் கொஞ்சம் சிரமம் தான். தலைவரே ஓகே ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்குது குவாலிட்டி டிவி உலகம். நாங்கள் நிறுத்திட்டு வரேன். ஓகே, இடமே இல்லை, பட் இந்த இடத்துல நிறுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 100 வண்டி இருக்குது. நம்ம எங்கேயுமே நிறுத்த இடம் இல்லை. இங்கே சப்போஸ் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க, இடம் இருக்குது மேக்ஸிமம் இல்லை. அங்கே வந்து நம்ம கிளம்பியாச்சு. நான் செக் பண்ணோம் எல்லா இடத்துலையும், ஆனால் வந்து அங்கே மைக்கே கிடைக்கல. மேபி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. நம்ம ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. இப்போது தம்பி என்ன பண்ணுறான்? பூவரசா தம்பி டைம் வந்து கரெக்டாக 9:17 ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்புறதுக்கு. அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் இன்சூரன்ஸுக்கு. அவங்க பெட்ரோல் பங்கில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். கரெக்டாக ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 1970 சொன்னாங்க. 1 இயருக்கு அன்டில் நேற்று இன்றைக்கி டேட்லேருந்து அடுத்த வருஷம் இதே டேட்டில் வந்து 2021 வரைக்கும் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ரித்திக் கிளம்பிட்டார். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வாங்க போயிடலாம். கந்தம்பட்டி போயிட்டுருக்கோம். மேபி நம்ம கந்தம்பட்டியிலேருந்து நம்ம வந்து நம்ம ஊருக்கு போக முடியும் இல்லை. அது பேக் சைடு ஸ்ட்ரெயிட் பைபாஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து சென்னை அண்டு கோயம்புத்தூர். லெஃப்ட் சைட் போனோம்னா சென்னை போகலாம், ரைட் சைட் போனால் கோயம்புத்தூர் போகலாம். மேக்ஸிமம் நைட்டு ரைட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி நம்ம ஆப்போசிட் வண்டி வரதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் அதனால தான் நடக்குது. ஏன்னா வைசர்ஸ் நம்ம போட்டுறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகும் முன்னாடி வரதுனால. நம்ம மேக்ஸிமம் வந்து இங்கே லோக்கலில் தான் ஓட்டுறோம் அப்படிங்கும்போது ஓகே, நோ ப்ராப்ளம். மேபி ரைட்ஸ்லாம் போகும்போது கரெக்டாக ஒரு சேஃப்டி கேஸ் நைட் ரைடை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மேபி மார்னிங் ஒரு ஏர்லியராக நம்ம கிளம்புனா ஒரு ஈஸியாக இருக்கும். மேபி நாங்களாம் சென்னை ஒரு ரைட் போயிட்டு வந்தோம். அந்த இது அப்போ வந்து நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணல. அப்புறம் மேக்ஸிமம் நைட் டைம் நாங்கள் வந்தோம். அந்த எப்படின்னா வந்து ஒரு 11க்கு அங்கே நைட்லேருந்து கிளம்புன ஒரு அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்பும்போது வந்து நைட் வந்து 11 ஆகிடுச்சு. அந்த டைம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம மார்னிங் கூட கிளம்பி வந்திருக்கலாம். பட் வந்து நாங்கள் கிளம்பல. ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் வந்து ஷூட் இருக்குது அப்படின்னால அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டோம். அப்படி என்னாலையும் ஓட்டமில்ல வண்டி, ரித்திகாலையும் ஓட்டமில்ல. நான் தூங்கி தான் உட்காந்து ஒரு வண்டியில் தான் போனோம் அன்றைக்கி. என் வண்டி அப்போ ஏதாவது சுச்சுவேஷன் தெரியும், எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருந்தது. ஓகே, நம்ம இப்போ வந்து கரெக்டாக வந்து பெட்ரோல் பங்க் பக்கம் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. அவர்கிட்ட கேளு. ஹாய், எதுக்கு இந்த வீடியோனா வந்து
அந்த நம்ம ட்ராவல் பார்த்துருந்துருப்பீங்க வீடியோவில். இன்சூரன்ஸ் கரெக்டாக வாங்க போகும்போது வந்து கரெக்டாக வீடியோ ஆஃப் ஆகிருக்கு, சார்ஜ். அப்புறம் நாங்கள் கரெக்டாக அந்த பைக் கரெக்டாக நின்னதோட சரி, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகலை. இன்சூரன்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம். இன்சூரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக நம்ம வந்து இன்சூரன்ஸ் வாங்கியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until this is bye from Bikers Bro Vlog. Bye, take care.